தண்ணி வருது அவனுக்கு இருக்கு. இன்னமும் சொம்பண்ணி போது மூப்புல சத்தியம் விளாங்கடி காலுக்குள்ள தட்டுப்படு. ராஜ் ஃபேமிலிஸே இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓஜா போட்டில் ஆட போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் குட்டி டிடிஎஃப் நம்ம மாப்பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியாச்சு. அதாவது இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ரைஸ் மில் இருக்குது. அது வந்து இத்தனை 25 வருஷம் மாப்பிள்ள 25 வருஷமாக பார்த்தீங்கன்னா அது உடஞ்சி கிடஞ்சி பூட்டி கிடக்கிற இது. அந்த விசாரிக்கும் போது ரொம்பவே டேஞ்சர்னு சொன்னாங்க. இடத்துல ஓஜா போட்டுலாண்டா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் குட்டி டிடிஎஃப் எல்லாருமே முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ தான் அங்கே போக போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அதாவது இந்த மாதிரி ஃபுல் வீடியோவும் நம்மளுக்கு எடுத்து பழக்கம் கிடையாது அந்தளவுக்கு. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக எடுப்போம். பேய் வரதா இல்லைன்னு பார்த்துரும். அங்கே கிருட்டுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம டார்ச் லைட் வச்சுருக்காரு குட்டி டிடிஎஃப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. அதாவது நம்ம கோஸ்ட் விளாக் எடுக்க போகிறோம். அதாவது என்னது அது வேற என்ன ஓஜா போர்டில் ஆடுறதுக்கு தரமான இடத்துக்கு வந்தாச்சு. போருமே ஒரு நிமிஷமா ஹெல்மெட் பண்ண ஜன்னல் பயப்பட மாட்டேன். உள்ளே போய் எடுத்துரும். பார்த்தீங்கன்னா வீடு கிடையாது, ரைஸ் மில்லு. ஒரு காலத்தில் நல்லா ஓடிட்டு இருந்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா கதை சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம ஓஜா போர்டில் ஆட போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னே தெரில. வாங்க கிருட்டுன்னு பார்க்கலாம். இப்போ குட்டி டிடிஎஃப் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேமரா வச்சுட்டு வர்றாரு. பார்த்தீங்களா எதாட்டி விழுந்து செத்து போயிடாருமையா. அதில் ஒரு கேமரா இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அதில் சிக்கிறான்னு பார்க்கறதுக்கு தான். இப்போ உள்ளே போயிடலாங்க கண்டிப்பாக. போமா விழுது மாதிரிலாம் விழுதுல உள்ள போயிட்டு இடிஞ்சு விழுந்துங்களா? இல்லை இந்த வாசல் திறந்துதான் இருக்கு. ஆமாம் அந்த வாசல் திறந்தானே இருக்குது. இது உள்ள எப்படி ஃபர்ஸ்ட் போகணும்? பூச்சி இருக்கு கடிச்சு வச்சு போறது. கையும் காலையும் வச்சுட்டு என்ன பொணத்தை பொழைச்சு வச்சிருக்காங்க. சரியான மனுஷன் என்ன உள்ள பார்க்க முடியாது. பேய் பார்த்தா வேற என்ன மெயின் டோர் எங்க இருக்கு அதை கண்டுபிடிக்கும். எதுக்கு பூட்டிருக்காங்கன்னா யாரோ 2 பேரும் ஆல்ரெடி இறந்தாங்கன்னா அதனால ரைஸ் மில்லையே பூட்டிட்டாங்க. செவனேன்னு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இதுலயே முறை அடிச்சு வெட்டி போச்சு போட்டு போயிட்டே இருக்கு. எமோஷனலா பேசினா பேச விடுங்க ப்ரோ. இப்படி குடுக்க பேசாதீங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் உள்ள போ. என்னடா பண்ண வேணுமா குட்டி கிட்டி பண்ணுன்னு இருந்த நாள் போதுன்னு இன்னையோட முடிச்சு வச்சுரும். பாத்துக்கிறோம் அப்படி போறமே தவளைதான் போதாது. அப்படிதான் நீங்க போறமே. என்னது இது ஓட்டை கிடைக்கா? ஓட்டை தான் கிடையாது, வேற ஒண்ணும் கிடையாது. உள்ளக்க போங்க ப்ரோ. வயசுல போறவே உள்ளக்க போறேன். இப்போ வாழை மட்டும் எடுத்து பிச்சை அடிச்சோன்னா தெரியும் உள்ள போயிடல. போறோம் போறவே 2 பேரும் ஒன்னா போறோம். போறோம் கிளம்பு வீட்டுக்கு. பை சாவி கொடுத்து கிளம்பு வீட்டுக்கு கிளம்பு. வந்துட்டு கிடு ஆட்டு கிடந்து சும்மா இருக்க முடிய மாட்டேங்கிறேன். இது கொழுப்புல மாமாவா? ஜன்னல் உடஞ்சிருக்குன்னா ஜன்னல் ஃபுல்லா உடஞ்சிருக்கு. பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கா? ரைஸ் மில்ல எங்கேயா பெட்ரூம் இருக்கும்? எங்க வந்திருக்கோம் என்ன சுயநனவு இல்லாம அலைஞ்ச எப்படி? என்ன தண்ணி வருது அவனுக்கு கேக்கு? தண்ணி வருது அவனுக்கு கேக்கு? ஆமா நாலாம் ப்ரோ லைட்டா இயற்கை ப்ரோ. இயற்கையா போறோம். என்னது ஆஸ்பிரா சீட்டுனா எல்லாமே
என்னமோ ஜம்பண்ணி போது மாப்பிள்ள சத்தியமா கிடையாது. இந்த நெஞ்சில் அடிச்சு போகுது இன்னும். இந்த படிச்சா இல்லையா மேல படிச்சா இல்லையா? நீதான் இல்லையா? நான் கை ரெண்டு இங்க இருக்கு, நான் இது பண்ணிட்டு இருக்கேன். என்னமோ ஜம்ப் பண்ணி போதுன்னு இருக்கேன். நீ வேற நானா நீயான்னு இருக்க. இதுல பைப்பை தூக்கிட்டு இழுத்து விட்டாதான் சரி. குட்டி குட்டி இப்ப இன்னையோட காடி எல்லாம் அப்படியே அந்த ரூமுக்கு போல. நான் இங்க இருந்தே இருக்கிறாங்க. இது இது அந்த மிஷின் வைக்கிற இடமா இது மிஷின் வைக்கிற இடம். ரைஸ் மில் வைக்கிற மிஷின் இடம். இந்த ரூம் என்ன ப்ரோ? இந்த ரூம்ல எல்லாம் காலுகளை தட்டுப்படு எல்லாம் உடஞ்சி கிடக்கானா? வீறு பாட்டெல்லாம் கிடக்கானா? எல்லாமே வேற. ஏரியால வேற யாருமே இல்ல ப்ரோ. ஹெல்ப் கூட கூட நான் சொல்றேன். செவனேன்னு கிளம்பிடும். ஒண்ணு சுத்தி வேற காடா தான் இருக்கு. என்ன பண்ண பாத்தீங்கன்னா பாக்கலையா? நெஞ்சில கைங்க. ஏன்னா உடம்புலாம் கையில புளிரிச்சு இருந்துட்டு இப்படி திரும்புறேன். வாழை தோட்டத்தை பார்த்தேன். முடிவு விரிச்சு போட்டு சத்தியமா ஒன்னும் ஒருத்தருங்க. பயமா இருக்கு ப்ரோ. என்ன பண்ண கிளம்பிடலாம் நினைங்க. பார்வைக்கு கிளம்பிடலாம் நினைங்க. ஒண்ணு பண்ணும். இதுல ஜன்னல் பக்கத்துல தானே இருந்துச்சு. இந்த சைடு தானே? இதுல தானே? ஆமா. இல்ல பின்னே நீ வா, கேமரா உண்டா? நல்லவா எதுவுமே இல்ல. இது அந்த ஜன்னல காமிங்க. அந்த ஜன்னல் ஜன்னல் இந்த ஜன்னல் தானே? ஜன்னல் எடுத்தியா? நம்ம எடுத்துட்டேன். ஏன் செட் ஆகல? வாங்க கிளம்பும். செட் ஆகல கிளம்பும். ஓகேவா? யாருல இருக்கா? ஹலோ ஹலோ ஹலோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்க்கு வெளியே வந்து நிற்கும். என்னாச்சும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வேணாம். இதுக்கப்புறம் 2 திருப்பு கொஞ்சம் இதாகி போச்சு. வெளியே நின்று நம்ம எடுத்துடலாம். ஓஜா போர்டு வந்து நம்ம வெளியே நின்று விளாண்டுடலாம். ஏன்னா உள்ளே போக கொஞ்சம் இது மேலே த்ரில்லிங்காக இருக்குது. இதில் வந்து நம்ம ஓஜா போர்டு கண்டிப்பாக விளாண்டுடலாம். பார்த்தீங்களா? ஓஜா போர்டெலாம் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ இதை வச்சு அதாவது மெழுகுவர்த்திலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். வச்சு விளாண்டுரும். விளாண்டு பார்த்து பேசி பார்த்துருங்க. இவ்வளோ நேரம் அதுக்குள்ளே தாங்க இருந்தோம். பயங்கரமான விஷயத்தெல்லாம் பார்த்தோம். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபைனலா ஓஜா போர்டு இருக்கா இல்லையான்னு பார்க்க போறோம். ஆனா இங்க எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்போ கண்டிப்பாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட போகிறோம். திருட்டுக்கு ஆட போகிறோம். அதுக்கு கடைசியில் ஒரு குட் பைன்னு எழுதி வச்சிருக்கு. என்ன கதைன்னு தெரியல. ஆனால் எனக்கு குட் பாயோ பேட் பாயோ நான் பார்த்துக்கிறேன். பாயிலவே பைவே தோழி முடியும். எனக்கு நேரம் வைக்கிறேன். சாவணும். பயப்படக்கூடாது ப்ரோ. நான் இருக்கேன். சரி மையா, நீர் பயப்பட மாட்டேரு. நீர் இருக்கு. அவர் பயப்பட மாட்டாரு. அது பேர் என்ன சொல்லுங்க? சரோஜாவா? இல்ல ஒரு பேய் மாதிரி ஆனவன ஒரு ஜண்டா. 4 மில்லி தானே? 3 மில்லி திட்டியா? அவங்களுக்கு பயமா இல்லையா? ஏன் பக்கம் இதுல விழுவத்திக்கீங்க? அவரு தொலைல எரிஞ்சு குட்டி டிஎஃப் உன் பக்கம் வை கூட. முத்துராஜ் பக்கம் வை. இருக்க மாட்டேங்குது. அங்க ஒண்ணு அவன் பக்கம் ஒண்ணு வை. அவன் பக்கம் தான் வைக்கணும். அதுதான் கரெக்டு. இல்ல இப்படி வைக்க கூடாதுல. குட்டி டிஎஃப் உன் மெழுகுத்திரி அவன் பக்கம் வை. ஆமா அதுதான் கதை. அவன் பக்கம் தான் வைக்கணும். உன் பக்கம் வைக்க கூடாது. அது ஒரு இதா இருக்காது. 3 இருந்தா கரெக்டா இருக்கா? அண்டா காசம் அபூக காசம். பயங்கரமா இருக்க போது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் 4 பேர் ஒன்னா இருக்கணும். அடிச்சுக்கோங்க. கண்டிப்பா அடிச்சுக்கிறோம். ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாம். அப்பமா ஆரம்பிச்சோம். கையை வச்சுக்கோங்க.
எல்லாரும் வைக்கணுமா? 5 ரூபா கண்ணு காமிங்க. எடுவே என்ன 5 ரூபா கண்ணு 1 ரூபா கண்ணு வைக்கணும் 5 ரூபா கண்ணு தானே எல்லாம் வச்சாச்சு. இப்போ என்ன சொல்லணும்? இந்த இடத்துல பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லையா? ப்ரோ நான் சொன்னேன்ல இது தண்ணி உனக்கு பார்த்துட்டு என்ன இருக்கும் தெரியல. அதான் எனக்கு ப்ரோ பேப்பரோட போகுது ப்ரோ. ப்ரோ எப்படி வருது நவுளுதுலையா? ப்ரோ 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 இல்லையா? இல்லன்னு தான் ப்ரோ போகுது. சொன்ன இல்லைன்னா எப்படியே தானா நவரும். தானா நவுறு கிடையாது. ஓஜா போடுங்கிறது அது ஒரு ஆவி, அதாவது பேய்க்கு எதிர்ப்பு சக்தி இது. அதனாலதான் ஓஜா போட நமக்கு காட்டி கொடுக்குன்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு ஓஜா போடா என்னன்னு? ஓஜா போனா போய் தான் கரண்ட் போய் ஆஃப் ஆயிட்டியா லைட் திடீர்னு? இந்த இடத்துல பேய் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுது. ஆனா உங்களோட பேரை மட்டும் எங்கிட்ட சொல்லுங்க. நீங்க பொம்பளை பேயின்னா எஸ்ன்னு சொல்லுங்க, ஆம்பளை பேயின்னா நோன்னு சொல்லுங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பொம்பளை பேய் ஆம்பளை பேயா? பேய்கிட்ட சரவுலுக்கிற மாதிரில ஓஜா போடு உண்மையை சொல்லும் ப்ரோ. யோ உங்க சட்டையில என்னமோ அடிக்கியா ப்ரோ? ப்ரோ என் கை போகுது ப்ரோ. கையை வச்சு ஆடுறீரா? சத்தியமா ஆட்டல ப்ரோ. வேணா என் கையை பிடிங்க. இழுக்குங்க என்னாச்சு ப்ரோ? சென்ட்ரல் நினைச்சு ப்ரோ. ஒருவேளை திருநங்கை பேயா இருக்கும்னு நினைச்சேன் ப்ரோ. அவங்க சொன்னாங்க தெரியுமா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிராமமா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இங்க நிறைய திருநங்கைகள் வாழ்வாங்கன்னு. ரைஸ் மில்ல ஹாஸ்டல் உண்டு அப்படிலாம் சொன்னாங்கல்ல. கட்டியா இருக்குமோ? ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓப்பனா பேசுற. உங்க பேர் என்னதுன்னு கேட்கான்ல. யாராட்டும் இருந்தீங்கன்னா எங்க உங்க பேர் ஏதாட்டும் சொல்லுங்க. இது மூலயமா என்னாச்சுமா இப்ப? நவுளுது 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 நவுளுது. நான் பிடிக்கல. எம்மு எல்லா எம்மு ப்ரோ. எம்முன்னா எம்ல நிக்கணுமே. அங்க போயிட்டு வந்துச்சு. பாக்கலையா? ஆமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா நிக்கிறது எஃப் ஈ ப்ரோ. ஈயா மறுபடியும் ஈயா? வெளிங்கிறது பேயா இருக்க முடியாது. ஒரு இடத்துல நிப்பாட்டுறீங்களா என்ன? மீன் என்ன ப்ரோ? மீனா மீனா மீனா. இதுக்கு முன்னாடி அமீனானே. ஓ அப்போ அந்த முதல் எழுத்து கிடையாது மீனா, அந்த ஒவ்வொரு ஸ்பெல்லிங்ல வைக்கிறது. அப்படி சொல்லுதோ? என்ன ப்ரோ இது? மீனானு யாரும் ஒருத்தங்க இருக்காங்க. மீனா நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரியுது. நாங்க உங்க ஃப்ரெண்ட் ஆகிக்கிறோம். எந்த பிரச்சனைனாலும் எங்கிட்ட சொல்லுங்க ப்ரோ. நான் சொன்னேன்ல, அங்க வந்து பேய் இருக்குன்னா ஆம்பளை பேயா இருந்தா முடி இருந்திருக்காது. அது பொம்பளை பேயா இருந்ததுனாலதான் முடி தொங்க போட்டுருந்துச்சு. உங்களுக்கு தெரியுதா? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இப்ப நீங்க கேள்வி கேளுங்க. நான் தான் கேள்வி கேட்கணுமா? இப்படி கேட்குறீங்களா? எப்படி நம்மளால எது ஹெல்ப் வேணும்னா அப்படி என்ன எதுல வைக்கணும்? இதுல இருந்து சென்டர்ல வைங்க ப்ரோ. இதுல வச்சா எங்களுக்கு கேட்கட்டா? கேட்கட்டுமா? கேளுங்க ப்ரோ. மீனா நீங்க கெண்ட மீனா இல்ல கெளுத்தி மீனா? இப்படி கேட்காதயா ப்ரோ. உங்களுக்கு என்ன ப்ரோ தெரியும்? நீங்க சும்மா எல்லாம் பண்ற மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ. சுத்துது ப்ரோ. ப்ரோ கையை எடுத்துருங்க ப்ரோ. ப்ரோ சொன்னா கேளுங்க. ப்ரோ லாடாதீங்க ப்ரோ. ப்ரோ கண்ணு மேல போயிருக்கு. ப்ரோ 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 ஓடிரும் ப்ரோ. சத்தியமா யார் ராஜ்மீனா சரி ப்ரோ. இங்க வாருமே நம்பி நம்ம வந்துறதுக்கும் விட்டுட்டு ஓடுறான். சும்மா ஒரு பண் பண்ணலான்னு பார்த்தா இவரு விட்டுட்டு ஓடிடுறாங்கண்ணா. நீங்க இப்படி பண்ணீங்க
ஆசனே என்ன ராசண்ணே இவன் ஓனானா நான் உங்களுக்கு துணைக்கிட்டுங்கண்ணே ஓனானா இதான் உனக்கு கடைசி நாள் நீங்க செஞ்ச போது உண்மையிலே பயந்துட்டேன் ப்ரோ. பயப்படணும் தான் பண்ணுது. அதான் சொல்றேன், பயப்படணும் தான் பண்ணுது. அதுக்கு எப்படி ஒரு நிமிஷத்துல அப்படியே திக்கு திக்குன்னு ஆயிடுச்சு ப்ரோ. கரெக்டா நடிச்சேன்னா இல்லவே கரெக்டா எப்படி நம்ம பைக் எப்படி தெரியுங்க, ஓஜா போடுங்க ஓஜா போடுங்க. அது இது வெள்ளை கலர்ல தெரியுது ப்ரோ. அங்கதான் ப்ரோ இருக்கு ப்ரோ. இது அணைஞ்சிட்டு ப்ரோ. யாரும் இருக்கீங்களா? எல்லாமே அணையுது ப்ரோ. பயமா இருக்கணும் ப்ரோ ஏதோ பயமா இருக்கு ப்ரோ. ராஜா போடு எரியுது. ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ. தூங்கி கொடுங்க ப்ரோ. பக்கத்துல யாரும் உட்காந்துருக்காங்க ப்ரோ. ப்ரோ ஓடுங்க ப்ரோ. வண்டி 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 சாவி சாவி வண்டி சாவி வண்டி சாவி வண்டி சாவி வண்டி சாவி வண்டி சாவி வண்டியை வண்டி சாவிங்க. எடுங்க எடுங்க எடுங்க. ஏறு 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 ஏறு. ப்ரோ போ 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 நிக்காத ப்ரோ ராமா போ ப்ரோ பாத்தீங்கன்னா ஃபைனலா பாத்துருப்பீங்க. தீ முத கொண்டு எரியுறது எல்லாமே கருப்பு கலர் உருவத்துல செம்ம பயங்க. என்ன பண்ணே தெரியல, கை காலெல்லாம் நடுங்கிட்டு. ஏன்னா அப்படி ஒரு ஆள் நாங்க செட் பண்ணியிருந்தோங்க. நீங்களே பாத்துருப்பீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் தான். உண்மையிலாம் அப்படி கிடையாது. இந்த குட்டி டேப்லாம் கை காய் நவுட்டினார அதெல்லாம் நல்ல ஆக்ஷன். இதெல்லாம் நல்ல ஆக்ஷன். இன்னொருத்தான் 5 ரூபா கொடுத்து நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிப்பான். அவன் தான் நிக்காம பாருங்க. புழுக்கல சட்டன் கரெக்டா 500 ரூபாய்க்கு நடிப்பான். இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா செட்டப் வந்து நம்ம மாப்பிள்ள பேய்க்கு கரெக்டா அள்ளுவிட்டேன். ஏன்னா வேற எவனும் முடிய தூக்கி மாட்ட மாட்டேங்கான்னு இடத்த பார்த்தோன்னு ஓஜா போட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட போனோம். கடைசியில் அது செட்டப் பண்ணி வச்சு நம்மளே செஞ்சு விட வேண்டிய வேலையாகி போச்சு. நீங்க யாராட்டும் பேயை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி பார்ட் 2 வேணாலும் அதுக்கும் கமெண்ட் பண்ணிருங்க கண்டிப்பா.